ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை கிங்கு செல்லூர் ராஜ் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரிவெஞ்ச் எடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை காலவாரி பழிக்கு பழி தீர்த்திருக்கிறார். பாவங்க அந்த மனுஷன் எந்த அளவுக்கு தான் பொறுமையா இருப்பாரு, இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு செல்லூர் ராஜ் எடப்பாடி பழனிசாமியை வச்சு செஞ்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, கீழடியில எடப்பாடி பழனிசாமி வராரு. வரணும் அங்க நம்ம முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் என்ன பண்றாரு, வரவேற்கிறதுக்கு போறாரு. வரவேற்றுட்டு தன்னுடைய கார்ல ஏற போகும்போது, அண்ணே கார்ல எல்லாம் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா சில தினங்களுக்கு முன்னாடி மதுரையில மக்களை சந்திக்கும் போது எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, சால்வை கொடுக்குறாங்க. அப்ப செல்லூர் ராஜ் பக்கத்துல நிக்கிறார். வேணும்ட்டுக்குன்னு இப்படி வாங்கி இப்படி அடிக்கிறது, இப்படி வாங்கி பக்கத்துல யாரும் நிக்கிறது கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டாரா? எந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசியா இருந்திருப்பாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாரு. மதுரை மாவட்டத்தை 3 தொகுதிக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். மதுரை தெற்கு, வடக்கு, மத்திய தொகுதி 3 தொகுதிக்கும் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். 10 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கிறார். உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார். எவ்வளவு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க நிறைய பேர். ஆனா இருந்தாலும் மனுஷன் உங்க பக்கம் இருந்தார். அந்த மனுஷனுக்கு நீங்க காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானா? அவர் அவாய்ட் பண்ணீங்க, மூஞ்சில தீக்கி விசிறடிச்சிங்க. பக்கத்துல ஆளு நிக்கிறது கூட வாங்க தெரியாது, வாங்கி இப்படி கொடுக்கறதுக்கும் இப்படி அடிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நம்ம அவர் கவனிக்கல, மக்கள் வந்துட்டே இருக்காங்க கவனிக்கல, அதெல்லாம் சொல்லலாம். ஆனா பக்கத்துல யாரு இருக்க, ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லிக்கிறீங்களே, மக்கள் போற்றும் மக்கள் தலைவர்னு சொல்லிக்கிறீங்களே, இது கூடவா உங்க நாலேஜுக்கு இருக்காது? இப்படி வாங்கி இப்படி கொடுக்கறதுக்கும் இப்படி வாங்கி இப்படி அடிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு, வெயிட் பண்ணியிருந்தாரு செல்லூர் ராஜு. அவருக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை மதுரை மாவட்டத்தை சுற்றிலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, போக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. அப்படி வரும்பொழுது செல்லூர் ராஜு 3 தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மதுரை தெற்கு, வடக்கு, மத்திய இந்த 3 தொகுதிக்கும் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். ஒவ்வொரு பயணத்துக்கு முன்னாடியும் அந்த எந்த மாவட்டத்துக்கு எந்த தொகுதிக்கு செல்றாரோ அந்த தொகுதிக்கு முன்னாடியே போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரொம்ப கதை கச்சிதமா செய்து முடிக்கிறவர் வேலுமணி. எஸ்பி வேலுமணி அப்படிதான் என்ன பண்ணியிருக்கிறாரு, மதுரைக்கு வந்திருக்கிறாரு. செல்லூர் ராஜை கூப்பிட்டானே, நீங்க பொறுப்பு வகிக்கிற இந்த 3 தொகுதிக்கும் எடப்பாடி வராரு, அவரை வந்து பயங்கரமா நீங்க என்ன பண்ணும், மெர்சல் காட்டிடணும் அப்படின்னு. ஏன்னா மதுரையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாஸ் ஒண்ணு காட்டினார். அதற்கு ஈக்குவலா மதுரை மண்ணுல அதிமுக தான் காலூன்றி நிக்குது. அதுல நீங்களும் ஒரு முக்கிய கிங்கு, நீங்க என்ன பண்ணணும், பயங்கரமான ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டணும், செலவு பயங்கரமா பண்ணணும்னே அப்படின்னு வேலுமணி என்ன பண்ணியிருக்காரு, செல்லூர் ராஜு கிட்ட சொல்லியிருக்காரு. செல்லூர் ராஜ் என்ன அவர் வந்து கிண்டல் பிடிச்சவர். அவரு துணியில என்ன பண்ணாரு, அப்பா நீ பாட்டுன்னு சொல்லிடுவ, யாருக்கிட்ட இருக்கு காசு, யாருக்கிட்ட இருக்கு பணம், செலவு பண்றதுல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கையை விரிச்சிருக்கிறார். இதை எஸ்பி வேலுமணி என்ன பண்ணியிருக்காரு, சக நிர்வாகிகள் கிட்ட ரொம்ப மனவேதனை சொல்லியிருக்காரு. என்னப்பா 10 வருஷம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதே செல்லூர் ராஜுக்கு ஒரு பண நெருக்கடி வந்தது. இந்த பண நெருக்கடி வரும் பொழுது அதிமுக தலைமை துணை நிற்கவே இல்லை. அதை திமுக அமைச்சர்கள் அதை கதகச்சிதமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க இருக்குது, அரசியல் வட்டாரத்துல இருக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நெருக்கடி அப்படின்னு வரும் பொழுது தலைமை என் பக்கம் நிக்கலையே, எதிர்கட்சியா இருக்கிற மினிஸ்டர்கள் வந்து என் பக்கம் நின்று அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தாங்கல்ல, ஏன் அதிமுக தலைமை எனக்கு நிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மேல ஏகபோக அதிருப்தியில இருக்கிறாரு, கோபத்துல இருக்கிறாரு. சோ அதனுடைய வெளிப்பாட்டை தான் செல்லூர் ராஜ்ய அவாய்ட் பண்ணிட்டே வர்றாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் சொல்றதான் செய்யணும், நீங்களா மிஞ்சி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்கள மீறி யாருமே செயல்பட முடியாது. ஒரு சாதாரண ஒரு தொண்டனும் சரி, ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர்களும் சரி, யாருமே அங்க தலை தூக்க முடியாது, குரலை வசதி பேச முடியாது. ஜெயலலிதாவுடைய கண் அசைவுல அவங்க எல்லாரும் இருக்கணும். அப்படி கட்டுக்கோப்போட வச்சிருந்தவங்க தான் ஜெயலலிதா. இத அதே மெயின்டைன் பண்ணணும், நான் பாதி எம்ஜிஆர் பாதி ஜெயலலிதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆழ் மனதுக்குள்ள நம்புறாரு. இப்போ சந்தான காமெடி ஒண்ணு இருக்குல்ல,
அவர் ஆழ் மனதுல யாரோ போய் டாக்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்றது போல எடப்பாடி பழனிசாமி ஆழ் மனதுல நீங்க பாதி எம்ஜிஆர் பாதி ஜெயலலிதா, அதனால கட்சியை கட்டுக்கோப்போட வச்சுக்கோங்க, ஜெயலலிதா மாதிரி எல்லாரையும் உங்க கீழே வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க ஆழ் மனசுல யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி நான் பாதி ஜெயலலிதா பாதி எம்ஜிஆர், எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டு இருங்க அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கு, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் மைக்கு பிடிக்கிறாங்களோ அவங்களாம் தலைவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு அதிமுக போயிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தா ஜெயலலிதா இருக்கும்போது அதை சூப்பரா கதகச்சிதமா செய்து முடிப்பாங்க, கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. இப்ப அப்படி இல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா போப்பா அவருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை தூக்கி போட்டு இவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே யாருமே ஒன்றிணையத்துக்கு தயாரா வரல. நீங்க என்ன எங்க ஜெயலலிதா இருக்கும் போது எங்களுக்கு கீழே தானே இருந்தீங்க, இன்னைக்கு அவங்க இல்ல ஏதோ ஒரு சான்ஸ்ல ஏதோ ஒரு புழுக்கல நீங்க வந்துட்டா உங்களுக்கு கீழே நாங்க இருக்கணுமா அப்படின்னு தான் சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், சீனியர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனுடைய விளைவாதான் செல்லூர் ராஜையும் ஓரங்கட்டி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன் வந்தார். ஆனா இப்ப இதுதான் சரியான நேரம், எடப்பாடி பழனிசாமியை பழிக்கு பழி வாங்குறது, காலவாரி விடுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு செல்லூர் ராஜு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. என் கிட்ட 10 பைசா இல்லைங்க, நான் செலவு பண்ண முடியாது, எடப்பாடி பழனிசாமி வராரு அப்படின்றதுக்காக இங்க நான் காசு கொடுத்து என் காசை செலவு பண்ணி நான் கூட்டத்தை கூட்ட முடியாது, நான் வரல ஆளை விடுங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி கிட்ட திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு. உடனே எஸ்பி வேலுமணி எப்படி விட்டுற முடியுமா? ஒவ்வொரு மீட்டிங்லயும் கூட்டத்தை கூட்டி தான் மக்கள் வரவேற்பு அவருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை காட்டுறாங்க. சோ இத வேலையெல்லாம் எஸ்பி வேலுமணி சூப்பரா கதகச்சிதமா செய்து முடிக்கிறாரு. சோ அது மாதிரிதான் மதுரையிலையும் விஜய் அவர்கள் கூட்டத்தை கூட்டினாரு, மதுரை மண்ணில அதிமுக கிங்கா இருக்கு, சோ மதுரையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளு வரலன்னா இங்க நம்ம தோத்துருவோம் அப்படின்னு தான் இங்க அந்த சுற்றுப்பயணத்துல தன்னுடைய காசை செலவு பண்ணி இங்க கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி. சோ இதை எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் கூட போயிருக்கு. என்னங்க ஒரு 10 வருஷமா அமைச்சரா இருந்திருக்கிறாரு, நான் இது மாதிரி கூட்டத்தை கூட்ட சொன்னேன், ஆனா அவர்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு, என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரிதான் இங்க போயின்னு இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, செல்லூர் ராஜா நீங்க லேஸ் பட்டவரா நினைக்க கூடாது. ஏன்னா அவர் மதுரையில கிங்கு, அது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். என்னதான் தர்மாக்கோல் செல்லூர் ராஜு அப்படின்னு ஒரு கேலி கிண்டல் பண்ணாலும் அவருக்கான ஒரு ஆளுமை, அவருக்கான ஒரு அங்கீகாரம், அவருக்கான ஒரு பெரும்பான்மை மதுரை மாவட்டத்துல இருக்குது அப்படின்றத யாருமே கடந்து போயிட முடியாது. உண்மையிலேயே செல்லூர் ராஜு அதிமுக ஜெயலலிதா இருக்கும் பொழுது சரி, அவர் ஒரு பெரும்பான்மை மிக்க ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா செல்லூர் ராஜா அவாய்ட் பண்ணவே இல்லை. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு என் கீழே நீங்க இருக்கணும் அப்படின்னு செல்லூர் ராஜா அடிக்கையால பார்த்தாங்க. எத்தனை நாளைக்கு தான் அவரும் பொறுமையா போயிட்டே இருப்பாரு, நீங்க ஏறி மிதிக்க மிதிக்க அவருனா குனிஞ்சிட்டே போவார்னீங்களா? இன்னைக்கு அவர் எழுந்து நின்னார்ல, தக்க பதிலடி கொடுத்தாருல, உங்களை காலை வாரி விட்டார்ல செல்லூர் ராஜு, அங்கதான் நிக்கிறார் செல்லூர் ராஜு. அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வச்சு செய்யறதுக்கு செல்லூர் ராஜுக்கு ஒரு டைம் வந்திருக்கு, வச்சு செஞ்சிருக்கிறாரு. எஸ்பி வேலுமணி என்ன பண்ணிருக்காரு, எல்லாருக்கிட்ட புலம்பி தள்ளி இருக்கிறாரு. என்னப்பா செல்லூர் ராஜு இந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாரு, அண்ணன் அப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. இந்த ஆதரவாளர்களும் என்ன பண்ணிருக்காங்க, வச்சு செஞ்சிருக்காங்க. போங்க, எது வரைக்கும் தாங்க அவரும் சும்மா இருப்பாரு? சும்மா அந்த மனுஷனை போட்டு அவாய்ட் பண்ணிக்கின்னு பொது இடங்கள்ல கேவலப்படுத்தின்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு எது வரைக்கும் தான் அவரும் பொறுமையா இருப்பாரு? இனி அவருடைய ரேஞ்சே வேற அப்படின்னு சொல்லுது. இதே நிலையில செங்கோட்டையன் வேற தனியா நாளைய தினத்துல இது கொடுக்க போறாரு, பிரஸ் மீட் கொடுக்க போறாரு, பல விஷயங்களும் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை செங்கோட்டையனும் 5வது ஒரு அதிமுகவை பிரிஞ்சாருன்னா, ஏன்னா இப்ப ஏற்கனவே இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இப்போ செல்லூர் ராஜு இப்படி பிரிஞ்சிட்டாங்கன்னா எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க செல்லூர் ராஜு பின்னாடி. இப்ப எப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேர் அவர் பக்கம் வந்தாங்களோ, இப்போ அதை விட செங்கோட்டையன் பக்கம் பின்னாடி வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி சசிகலாவுடைய காய் நகர்வு இருக்குது அப்படின்றத யாருமே மறந்துவிடக் கூடாது. செங்கோட்டையனை பிளான் பியை வைத்துக்கொண்டு இந்த அளவுக்கு சசிகலா அவர்கள் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி இல்லாம
அதிமுகவை ஒன்றிணைக்கணும். எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே இதுக்கு பிரச்சாரம். ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த வந்து நல்லா நோட் பண்ணிக்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி 6 அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரஷர் போட்டு இருக்கிறாங்க. தங்கமணி, வேலுமணி, அதே போல வீரமணி, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்க, சசிகலா உள்ள ஒன்னா இணைஞ்சிருவோம், ஒன்னா இணைஞ்சாதான் நம்மளுக்கு வெற்றி அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஒத்துக்கல. சோ இப்படியா இருக்கும் பொழுது செங்கோட்டையன் சூப்பரா ஒரு பிளான பண்றாரு. இதுக்கு பின்னாடி சசிகலா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அந்த மனுஷனை செல்லூர் ராஜா நீங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு அவரு சூப்பரா ரிவெஞ்ச் எடுத்து என்ன பண்ணிருக்காரு, காலவாரி இருக்கிறார். சோ இதுதான் சூப்பரான ஒரு அரசியல் ரிவெஞ்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ செல்லூர் ராஜு கரெக்டான நேரத்துல ரிவெஞ்ச் எடுத்து எடப்பாடி பழனிசாமியை காலவாரி விட்டு இருக்கிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்துக்கு செலவு பண்றதுக்கு என் கிட்ட ₹1 இல்ல, முடிஞ்சா நீங்களே செலவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கண்டி இருக்கிறாரு செல்லூர் ராஜு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.